ஆண்டவர் என்னிடத்துல பேசின ஒரு வார்த்தை இதுதான். உன் விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், என் விஷயத்துல நீ எப்படி இருக்கிற? ஆமென். உன் விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், நான் உன்னை சரியாதான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா என் விஷயத்துல நீ எப்படி இருக்கிற? ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த காரியம் சரியா இருக்குமானா, ஆமென், இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில சத்துருவின் கரமல்ல உயர்ந்திருப்பது, கர்த்தருடைய கரமே உயர்ந்திருக்கும். அவருடைய கரம் உயர்ந்திருக்கும். பாகாலின் பலிபீடத்தில் அக்கினி பற்றாததின் காரணம், அவங்களுக்கு தெய்வத்தால அக்கினி இறக்க முடியுமான்னு கேட்டா அவங்க ஒருவேளை செய்திருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த சவாலுக்கு ஓகே சொல்றாங்க. அப்படி இருந்த பிறகும் இப்பொழுது எலியாவுக்கு முன்பாக பாகாலின் பலிபீடத்தில் அக்கினி பற்றவில்லை. ரீசன் என்ன தெரியுமா? எலியாவின் பலிபீடம் அக்கினி பற்றுவதற்கு ஏதா இருந்தது. என் லைஃப்ல கர்த்தருடைய அக்கினி சரியா எரிஞ்சிச்சுன்னா, என் குடும்பத்துல பாகாலின் அக்கினி கர்த்தர் எரிய விட மாட்டார். நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.